ஏசாயா 49வது அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலத்திலே அநேக தாய் குழந்தையை தெருவிலை விட்டு ஓடிவிடுகிற நாட்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை அவள் மறந்தால் கூட மறப்பதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது என்று ஆண்டவருடைய வசனம் நம்மை நோக்கி வருகிறது. இந்த வார்த்தையை யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் போல இருக்கிறது, என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்காமல் என்னை மறந்து விட்டார் போல இருக்கிறது, என்னையும் என் குடும்பத்தையும் அவர் கண்டு கொள்வதில்லை என்று அங்கலாய்த்து ஜெபம் பண்ணி கூட பதில் கிடைக்கவில்லை என்று மனம் மடிந்து போனவர்களை பார்த்துதான் இந்த வசனத்தை ஏசாயா 49, 15, 16 பதிலாக ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த வசனத்தை பார்த்து நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய பெரிய கரத்திலே நீங்கள் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்திலே நீங்கள் பத்திரமாக வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களை மறக்கவில்லை, அவர் உங்களை கைவிடவில்லை. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சங்கீதத்திலே ஆண்டவருடைய வசனம் வருகிறது. தைரியமாயிருங்கள். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பதில் கிடைக்கும். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை நினைவு கூறுவார். ஒரு தாயை போல அவர் உங்களை தேற்றி, ஒரு தகப்பனை போல உங்களை தன்னுடைய தோளின் மேல் சுமந்து கொண்டு செல்லுகிற ஆண்டவராயிருக்கிறார். தைரியமாயிருங்கள். God bless you.